யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம ரொம்பவே நிறையா யூஸ் பண்ணாதது இந்த பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காயை வச்சு ஒரு மசியல் பண்ண போகிறோம். இது முதல்ல வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன முனையில் பிச்சு வாயில் போட்டுன்னு பாருங்க. சம்டைம்ஸ் இது கசப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக போட்டு கூட்டு பண்ணிட்டேள் மசியல் பண்ணிட்டேள் அப்படின்னு சொன்னால் ஃபுல் இதுவும் அப்படியே நாசமாக போய்டும். அதனால் கொஞ்சமாக பிச்சு வாயில் போட்டுன்னு பாருங்க. பச்சையாக இருக்கிறதே நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி தோல் சீவிட்டு குண்டு குண்டாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மசியல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 பாட்டில் ஈஸியாக இதை பண்ணலாம். கையில் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் இதை எடுத்துன்னு போயிட்டு கையில் ரைஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் வெறும் ஆனியன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். கார்லிக் வேணுங்கிறவா நீங்கள் கார்லிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாம் நம்ம பருப்பு, அதாவது நான் பைத்தம்பருப்பு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கூட இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பருப்பு எல்லாமும் சேர்த்துறதுனால நல்ல ப்ரோட்டீன். இது ஃபுல் மீலாக உங்களுக்கு இதாகும். மத்தியான வேளையில் நீங்கள் இதை எடுத்துன்னு போயிட்டு சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2 மிளகா வத்தல் போடுறேன். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டுருவோம். இந்த இடத்துல நீங்கள் பூண்டையும் நெசுக்கி போட்டுக்கிறேன்லாம் போட்டுக்கலாம். இல்லை அப்படியே உரித்து முஷாவே போடுறேன்னாலும் உங்கள் சௌகரியம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தக்காளி நான் ஒரு 2 தக்காளி கிட்ட போடுங்க. பீர்க்கங்காயும் இதில் ஆட் பண்ணுறேன். இது 1/2 கிலோ பீர்க்கங்காய். ஊற வச்ச பயத்தம்பருப்பு, ஊறினப்புறம் இருக்கிறது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ஏன்னா பீர்க்கங்காயும் தண்ணி விட்டுக்கும். நல்ல ஒரு 3/4 கப் கிட்ட விட்டேன்னா போதும். யோகாம்பால் சாம்பார் பொடி இன்னும் 1 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இந்த மசியலுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இது அப்படியே மூடி ப்ரெஷர் குக் ஜஸ்ட் 2 விசில் வாங்குங்க. ஒரு சின்ன கட்டி பெருங்காயமும் இதில் போடுறேன். அப்படியே அது வேகத்தையே அது இதாகிடும். இது திறந்துட்டு நம்ம மசிச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போடலாம். இது இப்படியே நல்லா 2 விசில் வாங்கினதுக்கப்புறமா 2 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கியிருக்கு. ஆனால் அடுப்பை இப்போ சத்திக்கு பற்ற வைக்காதீங்க. இது இப்படியே இருக்கட்டும். மற்ற இல்லை பருப்பு கடையிறது இல்லை இது மாதிரி ஏதாவது ஸ்மாஷர் எதாலையாவது இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். மிளகா வத்தலை எடுத்து வச்சுக்கலாம்.
அடுப்பை பற்ற வைக்காதீங்கோ, தயவு செஞ்சு பற்ற வைக்காதீங்கோ. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுறச்சு உங்கள் கையிலேயே தெரிக்கும். இதெல்லாம் என் சொந்த அனுபவம், நிறைய பட்டுருக்கேன் இந்த மாதிரிலாம். ஏன்னா தடால் புடால்னு வேலை பண்ணுவேன், அப்புறம் பட்டுட்டு ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு அப்புறமா அலறுவேன். இதில் எங்களுக்கு வெங்காயமும் வேண்டாம், வெறும் தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறவா தாராளமாக போட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் நல்ல இதுவாக இருக்கும். இப்போ இது சேர்த்து எல்லாமே ஒன்றா நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்கோ. நல்லா கெட்டியாகிடுது. இதுவே பார்த்தேன்னா பருப்பு கூட உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம், நாங்கள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் அப்படின்னா அப் டு யூ. இல்லை பருப்பே வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னாலும் உங்கள் சௌகரியம். ஆனால் அது போட்டேன்னா ஒரு பைண்டிங் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு ப்ரோட்டீன் நமக்கு கிடச்சிது அப்படின்றது மாதிரியும் இருக்கும். அப்படி ஒரு கால் இதில் தண்ணி இல்லை, திக்காக எடுத்து உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஈதர்வே நீங்கள் எப்படி வேணால், இது தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொதிக்க விடலாம், தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இது 1 pot இதில் நீங்கள் பண்ணுறது இது ஹார்ட்லி 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடுது. பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி. இந்த பீர்க்கங்காயோட உருவமே இல்லாமல் நல்லா மசிஞ்சு எடுத்து பாருங்கோ. நம்ம அந்த மசியல் இதால் மசிக்கிறதுல தான் அது மசியல்னே பேர் இதுக்கு. அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி லேவிஷாக போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 1 potல 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த சப்ஜி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், தோசையோடு சாப்பிட்லாம், எதோட வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் நான் வந்து பூண்டு யூஸ் பண்ணல, பூண்டு வேணும் அப்படிங்கிறவா பூண்டு போட்டு நல்லா பண்ணிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக நல்லா. அட் த சேம் டைம் புளிப்பு போல் நான் நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி. அது எனக்கு போரும். உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இல்லை, நாங்கள் நாட்டு தக்காளி போடலை, புளிப்பு இல்லை, பெங்களூர் தக்காளியில் அப்படின்னா ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இல்லை இந்த அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு கொத்தமல்லி போட்டு யூஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.